குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம் பாடி நித்யானந்த தவத்தை அருமையாக நடத்தி கொடுத்த அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் பத்மினி அம்மா அவர்களுக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அருள் தந்தையுடைய ஞான களஞ்சியம் பாடல்களை எடுத்து சிந்தித்து ஆராய்ச்சி செய்து வருகிறோம். அந்த வகையில இன்று ஞான களஞ்சிய பாடல் அருளும் பொருளும் அப்படிங்கிற பொது தலைப்பின் கீழே அருள் நோக்கும் அறவாழ்வும் அப்படிங்கிற உள் தலைப்பு அமைந்த பாடலை பார்க்க இருக்கிறோம். 122வது கவியாக இது ஞான களஞ்சியத்துல அமைந்திருக்கிறது. பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பொது தலைப்பு அருள் பொருள் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ ரூபாய் நோட்டு இருக்கு, 10 ரூபாய். அது இப்போ அவ்வளவா புழக்கத்தில் இல்லை. இருந்தாலும் 20 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், இப்படி எந்த நோட்டா இருந்தாலும் அதுல 2 பக்கமும் அச்சாகி இருந்தால்தான் அது செல்லுபடியாகும். 2 பக்கமும் அச்சுல இல்லை அப்படின்னா அது செல்லாது. அது போல மனித வாழ்க்கையிலும் 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பொருள், மற்றொரு பக்கம் அருள். பொருளை மட்டும் பார்த்து கொண்டு அருளை அலட்சியப்படுத்தினா மனித வாழ்க்கையும் செல்லா காசுதான். ஏன்னா பொருள் ஈட்டுறதுலேயே நாட்களை கழித்து அருளை அலட்சியப்படுத்தினா மனித வாழ்க்கை கூட அது மாதிரி செல்லா காசு மாதிரி ஆயிரும். அதனால என்ன வேணும்? பொருளும் வேணும், அருளும் வேணும். அந்த 2ம் இணைந்தது தான் வாழ்க்கை. இப்போ உடல்ல நம்ம உயிர் வாழ்ற காலத்திலேயே மனிதன் பொருளையும் மதிக்கணும், அருளையும் மதிக்கணும். பொருளுக்கு மட்டுமே முழு நேரத்தையும், ஒரு நாள்ல 24 மணி நேரத்தையும் அதுக்கே செலவழிச்சுட்டு அருளுக்கு நேரம் ஒதுக்கல அப்படின்னா, அதாவது ஆன்மீக பயிற்சிகள், சிந்தனைகள் அப்படின்னு நேரத்தை ஒதுக்கல அப்படின்னாக்க அது சரியா வராது. ஏன்னா அருளுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அரூபமா இருக்கிற இறை தத்துவத்தை உணரணும். அப்படி உணர்ந்த நிலையில தான் பொருள் செல்வத்தையும் ஈட்டி வாழ்க்கையை தூய்க்க வேணும். அதுதான் சிறப்பா அமையும். சுவாமிஜி வாழ்க்கை அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஏன்னா அருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனாலதான் அருளும் பொருளும் அப்படிங்கிற தலைப்புல 8 கவிகளை சுவாமிஜியால நமக்கு கொடுக்க முடிஞ்சது. நம்முடைய வாழ்க்கையும் அருளும் பொருளுமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடலை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த உள் தலைப்பு, இப்ப பொது தலைப்பை பார்த்தோம். அருள்னா என்ன, பொருள்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப உள் தலைப்பு அருள் நோக்கும் அற வாழ்வும். இப்ப அருள் நோக்கு இல்ல அதை அருள் நெறி அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டா இறை உணர்வும் அறநெறியும் இணைந்ததுதான். எப்படி ஒரு பறவைக்கு 2 சிறகு இருக்குதோ அதே போல அருள் நெறிக்கு 2 உறுப்பு இருக்கு. அது அறநெறியும் இறை உணர்வுன்னு சாமிஜி கூறுறாங்க. அந்த பொருளை உணர்ந்தால், அதாவது இறை உணர்வையும் அறநெறியும் உணர்ந்தா அதுதான் இறை உணர்வு. அந்த இறை உணரதான் அறம் விளக்கமாகும் அப்படின்னு இன்னொரு பாடல்ல சுவாமிஜி சொல்றாங்க. இப்போ அருள்துறை வளர்ச்சி தான் அமைதிக்கு வழி அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அருள்துறை வளர்ச்சி தான் அமைதிக்கு வழி. அதுக்கு அமைஞ்சவை தான் அறநிலையங்கள். இப்ப மடம், ஆதீனம் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அத அறநிலையம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அறநிலையங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அருள் துறைக்கே அமைந்துள்ள அறநிலையம் சிலவற்றில பொருள் துறையில சுரண்டல் நடக்குது. அதே மாதிரி கற்பு இழப்பு இன்பம் அப்படிங்கிறது நடத்தல் தான் நடக்குது. அது
ஸோ அதெல்லாம் அந்த மடங்கள்லாம் நீங்கணும். அத சீர் செய்வோம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. சில மடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இது மாரியான நிகழ்வுகள் இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாரி மடங்களையோ, ஆசிரமங்களையோ நடத்துவதற்கு பொருள் தேவைதான். நிர்வகிக்கிறதுக்கு பொருள் தேவைதான். அதுக்காக மக்கள்ட்ட இருந்து பொருள பெறுறதுல ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா, அருளுக்கு தான் முக்கியத்துவம் தரணும். அத விட பொருளுக்கு முக்கியத்துவம் தர்றதுனால, அ சில தவறுகள் ஆங்காங்கே நடைபெறுறத, அண்மை காலம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த காலத்துல சுவாமிஜி சொன்ன ஒரு செய்தி, அந்த காலத்துல ஆசிரமங்கள், மடங்கள்லலாம் தவம் சொல்லிக் குடுப்பாங்களாம். அப்ப துரிய தீட்சை குடுப்பாங்களாம். அப்ப இங்கேருந்து ஒரு அன்பர் வந்து ம வண்டி மாடு கட்டிக்கொண்டு ஆசிரமத்துக்கு போயி தவம் கத்துட்டு வருவாராம். வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனைவியிடம் என்ன சொல்லுவாராம், அந்த இடத்துல இருந்த அந்த நிலமெல்லாம் மடத்துக்கு எழுதி குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப அந்த அம்மா அந்த வண்டி மாடு கட்டிட்டு போன அந்த வேலையாள்கிட்ட கேட்பாங்களாம். என்ன எதுக்காக அவர் அந்த மாரி செய்தாருன்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்லம்மா அந்த மடத்துக்கு போனாரு. அங்க இருக்கிறவங்க தலைய தடவுனாரு. உடனே அவர் வந்து இத எழுதி குடுத்துட்டு வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லுவானாம். அந்த தலைய தடவுறது அப்படிங்கிறது துரிய தீட்சைய துரிய தீட்சைய தான் சொல்றாங்க. அப்படி சுவாமிஜி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துல துரிய தீட்சைய வந்து இப்ப நம்ம தலைய சுத்தி குடுக்குறோம் இல்லைங்களா? அத வந்து சுத்தின்னு சொல்லுவாங்களாம். அப்ப அதுக்கு நெறைய கணிசமான அளவுல சொத்துக்கள வாங்கிருவாங்களாம். அப்ப சொத்துக்கள பறிக்கிறது தான் ஒரு நோக்கமா மடங்கள்ல இருக்கிறதுனால, அந்த குற்றம்லாம் நிகழாம இருக்கணும். அதையெல்லாம் சீர் செய்வோம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்போ அருள் நோக்கு அப்படிங்கிறது, அந்த அருள நாடி செல்றவங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அற வாழ்வாக அமைய வேண்டும். அறம்னா நமக்கு தெரியும். ஒழுக்கம், கடமை, ஈகை அந்த 3யும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது. அந்த அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஸோ அதுக்கேத்த மாதிரி அறம் எப்படி இருக்குன்னா, அன்பு வழியில இருக்கணும். அதுதான் சுவாமிஜி "உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு" அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் திருமூலரும் "அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்பு, சிவம் 2 வேற வேற இல்ல. 2 ஒண்ணு தான். அத யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறாங்களோ, அவங்க எப்படி இருப்பாங்களாம்? இறைத்தன்மை உடையவர்களா சிவமாய் அப்படின்னா இறைத்தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுறது எதுன்னா, அன்பும் கருணையும் தான். ஆ ஏன்னா இறைய உணர்ந்ததுனால, அது இயல்பாகவே அவங்களுக்குள்ள மலர்ந்துரும். அதுதான் சுவாமிஜி "உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு" அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அன்பும் இன்னொரு பாடல்ல கூட சுவாமிஜி சொல்லுவாங்க, "அன்பும் அன்பும் கருணையுமாக அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து ஏற்றுக்கொண்டாய் உன்னுள்ளேன்னு" சொல்லுவாங்க. அதனால தான் இந்த உள் தலைப்பு, "அருள் நோக்கும் அறவாழ்வும்" அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஔவையார் கூட "அறம் செய்ய விரும்பு" அப்படின்னு பாடுனாங்க. அறம் செய்யறதுக்கு முதல்ல விரும்பணும். அதுக்கப்புறம் தான் அத செய்ய முடியும். அதனால "அறம் செய்ய விரும்புன்னு" சொன்னாங்க. திருவள்ளுவரும் "அரண் வலியுறுத்தல்" அப்படிங்கிற ஒரு அதிகாரம் வகுத்து, அதுல ஒரு 10 பாடல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வழி வந்த முன்னோர்களுடைய அடிய பின்பற்றி வந்த நம்ப அருள் தந்த கூட ஐவகை கடமை நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு அப்படிங்கிற 5 கடமைகள நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அறத்த பின்பற்றி வாழற போது, மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, கருமைய தூய்மை. ஸோ அந்த கருமைய தூய்மையால, அந்த அறத்தால வருவது தான் இன்பம். அற வழியில நின்று பொருளை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளுவர் அறத்துப்பால மையமா முதன்மைய வைத்து பொருட்பால அடுத்த பாலாக அமைத்திருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டாக்க அருளும் வேண்டும், பொருளும் வேண்டும். அருள் இல்லாம பொருள் மட்டும் அதிகம் ஆனா, அங்கு அறம் பிறழ்ந்து விடும். அதாவது முறை மாறி போயிரும். அதனால தான் அருள் நோக்கும் அறவாழ்வும் அப்படிங்கிற தலைப்புல இந்த கவிய இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஞானக்கலைஞர் கவிய சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. அந்த கவிய பார்ப்போம். "தனி மனிதன் பொருள் உடைமை உரிமை ஏற்று தக்கபடி விதி வகுத்து ஆளும் நாட்டில்" தனி மனிதன் பொருள் உடைமை உரிமை ஏற்று தக்கபடி விதி வகுத்து ஆளும் நாட்டில் மனிதர் பெரும்பாலும் பொருள் நுகர ஈட்ட மதி உடைய இந்த இயந்திரமாய் இயங்குகின்றார். மனிதர் பெரும்பாலும் பொருள் நுகர ஈட்ட
மதி உடைய இயந்திரமாய் இயங்குகின்றார். புனிதமுள அருள் நோக்கு செழிப்பதேது? போதனைகள் அறவழியில் வளர்வதேது? புனிதமுள அருள் நோக்கு செழிப்பதேது? போதனைகள் அறவழியில் வளர்வதேது? எனினும் இந்த இரு வகையும் சுரண்டி வாழ ஏற்றபடி வாழ வழியாய் மாறி நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க பண்டமாற்று முறை தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பணங்கிறது மனித வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அது முக்கிய பங்கா வந்துருச்சு. ஆரம்ப காலங்கள்ல மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழும்போது அந்த ஒரு சாரர் உழைத்து உண்ணுவாங்க, மற்றொரு சாரர் உழைக்காம சோம்பேறியாக உழைத்தவற்றிலிருந்து பொருளை பறித்து உண்ணும் பழக்கம் இருந்தது. அது பழக்கம் அது வினைப்பதிவா கருத்தொடரா வந்துருச்சு. அப்போ பொருளை உற்பத்தி செய்து சாப்பிட்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்குள்ள ஒரு வலுவான ஒருவனை தேர்ந்தெடுத்து, யாரு தவறு செய்றாங்களோ அவங்கள எதிர்த்து சண்டை செய்து, வெற்றி பெற்று யார் பொருளையும் யாரும் பிடுங்காது, அதாவது பறிக்காது பார்த்துக் கொள்வதற்காக காவலாளின்னு ஒருத்தரை ஏற்படுத்தி, அவருக்கு அ அறுவடை செய்யும்போது அந்த உணவு மணிகள கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு செய்து அ வைத்திருந்தாங்க. அதிகாரம் கொடுத்து காவலாளியாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு தடியும் குடுத்தாங்க. மண்ணுலருந்து வர நிறம் சிவப்பு அப்படிங்கிறனால, அந்த தடியில சிவப்பு வண்ணம் பூசி கையில குடுத்தாங்க. அதுதான் பின்னாடி செங்கோலா மாறிச்சு. அந்த காவலாளியால ம் முழுசும் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக, அவனுக்கு உதவியாக பலர சேர்த்துக்கிட்டான் அந்த பணிக்கு. அதனால பின்னாடி என்ன வந்தது, அ நெல் மணிகளுக்கு பதிலாக வரி குடுக்கணும் அப்படிங்கிற வரி விதிப்பு பொருளாதாரம் வந்தது. பின்னர் தான் பொது உடைமை கருத்து வந்தது. அதற்கு முன்னாடி என்ன இருந்ததுனாக்க, தனி உடைமை ஆட்சி தான் இருந்தது. அதுக்கு சட்டம் வகுத்து ஆட்சியும் நடந்தது. இதத்தான் தனி மனிதன் பொருள் வ பொருள் உடைமை ஏற்றபடி, தக்கபடி விதி வகுத்து ஆளும் நாட்டில்னு இந்த முதல் 2 வரியில சுவாமிஜி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு தடியாட்சி முறை. அதாவது ஆ அந்த காவலாளி ஏற்படுத்திய தடியாட்சி முறை. அப்புறம் அது முடியாட்சியா மாறிச்சு. அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் பொதுவா குடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொது உடைமை ஆட்சி வரும்போது குடியாட்சி முறை வந்தது. ஆரம்பத்துல என்ன இருந்தது அப்படின்னாக்க, தனி உடைமை ஆட்சி தான் இருந்தது. அப்போ அதுக்குன்னு சட்டம்லாம் வகுத்தாங்க. அப்படி வாழ்ற நாட்டில் அப்படிங்கிறது தான் அந்த முதல் 2 வரியில சுவாமிஜி அந்த ஆட்சி முறைய பத்தி சொல்றாங்க. இப்போ ஒரு சமூகத்துல அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க, அத நிர்ணயிக்கிறது, அந்த நல வாழ்வ நிர்ணயிக்கிறதுல குறிப்பிட்ட பங்க வகிக்கிறது எதுன்னா, பொருளாதார அமைப்பு தான். பொருள் உடைமை சில தனி மனிதர்களிடம் ஆட்சியில இருக்கிற வரைக்கும், அந்த பொருள பணத்த அனுபவிக்கவும், அத சம்பாதிக்கவும் மனிதர்கள் அ முயற்சி செய்வாங்க. அதுதான் அடுத்த 2 வரியில, மனிதர் பெரும்பாலும் பொருள் நுகர, ஈட்ட மதி உடைய இயந்திரமாய் இயங்குகின்றார்ன்னு சுவாமிஜி அடுத்த 2 வரியில சொல்றாங்க. அதாவது பணத்த அதன் மூலம் வரக்கூடிய அனுபோக பொருட்கள நுகரவும், ஈட்டவும் மதி உடைய எந்திரமா இயங்குறாங்க. எந்திரம் அப்படின்னாக்கா அதுக்கு மதி கிடையாது. யார் எதை எப்படி இயக்குறாங்களோ அப்படி இயங்கும். மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்க? மதி இருந்தும், அறிவுடையவர்களாக இருந்தும் எந்திரமா இந்த மெஷின் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா பணம் பணம்னு அத சம்பாதிக்கிறதுலயே நாட்டம் அதிகம் கொள்றாங்க. அப்படி நடக்கும்போது, புனிதமுள்ள அருள் நோக்கு செழிப்பது ஏது? போதனைகள் அறவாழி அறவழியில் வளர்வது ஏது? அப்படின்னு சுவாமிஜி கேள்விய எழுப்புறாங்க. அடுத்த 2 வரியில. அதாவது பொருள் மீதே நாட்டம் கொள்றதுனால, வாழ்க்கை தேவைக்கு பொருள் தான் அத்தியாவசியம் அப்படின்னு அதன் மேலேயே நாட்டம் போறதுனால, அருள் நோக்குங்கிறது அங்க செழிக்காது. அதே மாரி கூறப்படும் போதனைகளும் அறவழியில எப்படி வளரும் அப்படின்னு கேட்குறாங்க. அறவழிங்கிறது தெரியும். துன்பம் தராமையும், துன்பப்படுவோருக்கு உதவுறது தான். ஸோ இந்த 2 வகையும் சுரண்டி வாழ, ஏற்றபடி வாழ வழியாய் மாறி நிற்கும். 2 வகை அப்படின்னாக்க, அந்த பணத்த சம்பாதிக்கிறதுலயும், அத அனுபவிக்கிறதுலயும் தான் ஆ ப இப்ப என்ன பண்றாங்கன்னா, அடுத்தவங்க கிட்ட பொருள சுரண்டுறாங்க. அதாவது அபகரிக்கிறாங்க. அதுக்கு ஏத்தபடி தான் வாழ்க்கையும் அமைச்சு, அதுதான் வழியா அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த
கவிய முடிக்கிறாங்க. அதாவது பணங்கிறது தனியார் உடைமையா அமையும் போது, ஒருத்தர்ட்டயே தேங்கும்போது, ஒரு இடத்துல பணம் குவியுது, மற்றொரு இடத்துல வறுமை நிலவுது. அதனால என்ன ஆகுதுன்னா, சமூக அமைப்பு பிளவுபட்டு போகுது. பிரிவினை வந்துருது. பணம் அப்படிங்கிறது தான் வாழ்வ இயக்குற ஆற்றலாகவும் மாறிவிடுது. அப்ப சுய முயற்சி, சுய உழைப்பு இல்லாம பிறருடைய உழைப்ப சுரண்டு நிலையும் உருவாகிரும். அப்புறம் ஆடம்பரம், வறுமை அப்படிங்கிற மாதிரி சமூகமும் பிளவுபட்டு போயிரும். ஒரு சாரர் ஆடம்பரமா வாழ்க்கை நடத்த, ஒரு சாரர் வறுமையில வாழ்ற மாதிரி சமூக அமைப்பும் பிளவுபட்டு போயிரும். அதேபோல போட்டி, பகையும் ஏற்பட்டுரும். இப்படி இது வேர் ஊன்றதுக்கு அடிப்படை எது அப்படின்னாக்கா தான் தனி உரிமை தான். தனி மனிதர்கள் உரிமை அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அரசாங்கங்களும், மத அமைப்புகளும் கூட இந்த உடைமை கருத்துக்களால தத்தம் பொறுப்புகள்ல இருந்து மாறி நடக்க வேண்டிய சூழல் உருவாகிவிடும் என்பத மகரிஷி இந்த பாடல்ல சுட்டிக்காட்டுறாங்க. ஒரு தனி மனிதன், அதே மாரி ஒரு தன் சமூக அமைப்பு, ஒரு தனி மனிதர், ஒரு தனி சமூக அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் இல்ல. உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, நாடுகளிடையே பணம் அப்படிங்கிறது கொடுமையான விளைவுகள ஏற்படுத்தி விட்டது. அதனால தான் இந்த பணம், தங்கம் அப்படிங்கிறத சுவாமிஜி விஷ மரங்கள்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த விஷ மரங்கள், அந்த பணம், தங்கம்ங்கிற விஷ மரங்கள் ஆ உண்டாக்கிய கன்றுகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன், வறுமை, கல்வியின்மை, பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. ஸோ இப்படி அறநெறிக்கு முரணாக ஆட்சி நடந்தது அப்படின்னாக்க, அந்நிய நாடுகள் மீது படையெடுக்கிறது, பிற நாட்டு செல்வத்த சுரண்டி வாழ்றது, நிறத்தினால மக்கள பேதப்படுத்தி பகைய உண்டாக்குறது, பஞ்சமா பாதகங்கள் செய்து, இப்படி பல பி பிறவும் இது மாதிரி பல நிகழ்வுகளும் உலகில பொருளாதாரம், பணம் அப்படிங்கிற விஷத்திர பின்னால தான் நடக்குது அப்படின்னு சுவாமிஜி இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன வேணுங்கிறாங்க, அருள் நோக்கும் அறவாழ்வும் மிக முக்கியம் அப்படின்னு இந்த பாடல்ல விளக்குறாங்க. அதுக்கு எப்படி இருக்கணும்? அருள் துறையில சத்சங்கம் நடைபெறணும். அவங்கவங்க இயன்றவரை தொண்டாற்ற வேண்டும். மனிதர் வாழ்வுல மனதிற்கும், அறிவிற்கும் வரும் துன்பங்கள் எல்லாமே பொருளாதார சீர்கேட்டால தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, அருளாதாரத்துறைய அறிவால நாடி, அறிவு நிலையையும், இயற்கை நிலையையும் உணரணும். அதற்கு தவமும், அறமும் துணை நிற்கும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அந்த வழியில அறவாழ்வு வாழ்வதற்கு, அருளை பெருக்கிக் கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பயிற்சிகள் தான் நம்முடைய ஸ்கை யோகா பயிற்சிகள். தவம் அறம் செய்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான தலைப்புல உரை நிகழ்த்த வாய்ப்பளித்த நார்வே மன்றத்திற்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான உரை. அதாவது அருள் நோக்கும் அறவாழ்வும் என்ற தலைப்பில் நமக்கு வந்து நல்லதொரு சத்சங்கத்தை வழங்கி இருக்கிறீர்கள். அதாவது அருள்